வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். குலிம் மேரா எஸ்டேட் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவிலேருந்து ஒரு பிடி மண்ணை திரட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்குள்ள பதிவு லங்காவியில் டே 2ல் இருக்கிற பதிவு. இந்த டே 2ல் ஒரு முக்கியமான ஆலயத்தை அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். 827வது ஆலயமாக ஸ்ரீ ராஜமுன்னீஸ்வரர் ஆலயம் லடாங் சுங்காய் லங்காவியில் இருக்கின்ற இந்த ஒரு ஆலயம் மிகப்பெரிய ஒரு ஆலயம் சொல்லலாம். ஆனால் பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும். உள்ளுக்கு இருக்கிற சிலைகளை பார்த்தாலே கூஸ்பாமாக இருந்துச்சு. கோவில்காரங்க ரொம்ப காலமாக தொடர்பு கொண்டு இந்த இடத்துலேருந்து ஒரு படி மண் எடுக்கிறதுக்காக அனுமதியும் கொடுத்துருந்தாங்க. என்னை எடுக்க சொல்லியும் அழைச்சிருந்தாங்க. ஆனால் அதுக்குண்டான காலமும் நேரமும் கூடி வந்தால் தான் அந்த விஷயத்தை செய்ய முடியும். முன்பு உள்ள காலத்தில் சூளத்தை வச்சு தான் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கோவிலோட வரலாறு முழுக்க செவுத்தில் ஒரு படமாக வரிஞ்சு ஓவியமாக மாட்டி வச்சுருக்காங்க. இங்கே ராவணனோட இந்த கலை வடிவத்தை சிலையாக செஞ்சுருக்காங்க. சில ஃபோட்டோஸ் நம்ம பார்ப்போம், மதுரை வீரனோ அல்லது சங்கிலி கருப்பனோ, இதெல்லாம் ஃபோட்டோஸில் இருக்கிறது அழகாக சில வடிவத்தில் வச்சுருக்காங்க. ஒரு மனிதனோட உயரமாக ஒரு சில வடிவத்தை பார்க்கும்போது ரொம்ப கூஸ்பமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மகாகாளியம்மனோ ருத்ரகாளியம்மனோ பேச்சாயம்மனோ இந்த இடத்துல பார்க்க முடிச்சு. அவ்வளோ சிலைகள் இருக்குது. அதை விட ஒரு பெரிய கூஸ்பாமான சிலையை கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட இன்ட்ரடக்ஷன் பண்ண நினைக்கிறோம். அதுக்கு முன்னாடி என் லைஃப்பில் நடந்த ஒரு வரலாறு மிக்க ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னோட மகளுக்கு 5 வயசு வரைக்கும் ஸ்பீச் டிலே. அவங்களால பசிக்குதோ இல்லை வலிக்குதோ தூக்கம் வருதோன்னு சொல்லிட்டு இயல்பாக வாயை திறந்து சொல்ல மாட்டாங்க. எல்லாமே செய்கை முறையில் தான் இருந்துச்சு. இந்த ஆலயத்துக்கு என்னோட மனைவி கூட்டிகிட்டு போகும்போது இங்கே இருக்கிற ஒரு உற்சவ அம்மனுக்கிட்டேருந்து ஆசீர்வாதம் பெற்ற பிறகு அப்போ தான் அந்த கோவிலே என் மனைவி பார்த்து அம்மானு கூப்பிட்ட ஒரு சிலையை தான் அறிமுகப்படுத்த நினைக்கிறேன். அவங்க தான் 1000 கண் உடையவள். இந்த சிலை இதுக்கு முன்னாடி மலேசியாவில் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. இவ்வளோ ஆலயத்தை போயிருப்போம். இந்த அம்பாள் உடம்பு முழுக்க 1000 கண்களை வச்சுருக்காங்க. அவ்வளோ கூஸ்பாமாக இருந்துச்சு. நான் தடவை பார்க்கும்போது மெஸ்மரைஸாக நின்று பார்த்துருந்தேன். இந்த கோயிலோட வரலாறு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வீடியோஸோ ஃபோட்டோஸோ நான் எங்கேயும் பார்த்தது கிடையாது. பட் இங்கே தான் அந்த ஒரு அதிசயமிக்க ஒரு விஷயம் நடந்துச்சு. என் மக அம்மா சொல்லி கூப்பிட்டுதா, அப்பான்னு சொல்லி கூப்பிட்டுதா, எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இந்த கோவிலில் தான் நடந்துச்சு. இந்த கோவிலோட ஃபோட்டோஸோ வரலாறோ இதுக்கு முன்னாடி நான் எங்கேயும் தேடி பார்த்தது கிடையாது. என் மனைவி இந்த ஆலயத்துக்கு தற்செயலாக போயிருந்தாங்க. அப்போ இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது அது எங்கள் லைஃப்க்கு ஒரு பெரிய திருப்பு முனையாக இருந்துச்சு. இந்த அம்பாளுக்கு நாங்கள் நன்றி கடன்பட்டிருக்கோம். ஸோ அதனால் இந்த அம்பாளை மக்கள் மத்தியில் தெரிவுபடுத்தணும், மக்கள் இந்த அம்பாளை பார்க்கணும், இவங்களோட காட்சியை பார்க்கணும் சொல்லிட்டு எனது கடமையாக வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லை, இங்கே போதி தர்மனோட சிலைகளும் வச்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக அமைச்சு வச்சுருக்காங்க. ஒரு மனிதனோட கொஞ்சம் உயரமாக தான் செஞ்சு வச்சுருக்காங்க. அந்த போதி தர்மனை பார்க்கும்போது ரியல் லைஃப்பில் இருக்கிற போதி தர்மனை பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. இதெல்லாம் கூஸ்பாமான ஒரு விஷயம். ஒரு கோவிலுக்குள்ளே இவ்வளோ அம்சங்கள் சிலைகள் இருக்கிறது தடவை பார்க்குறேன். நாகம்மன் வழிபாடும் இருக்குது, கருமாரியம்மன் வழிபாடும் இருக்குது, மகாகாளி அம்மன் வழிபாடும் இருக்குது. அது மட்டும் இல்லை, வராகி அம்மனோட வழிபாடும் இருக்குது. லங்காவி மக்களுக்கு இது பரிச்சயமான ஒரு ஆலயம் தான். ஆனால் வெளியேருந்து வெக்கேஷன் வரவங்களுக்கு கண்டிப்பாக பந்தாய்ச்சினாங் இல்லை கேபிள் காய் ஏரியாவில் தங்கிடுவாங்க. இந்த ஒரு ஆலயத்துக்கு வர்றதுக்கு சாத்தியமே கிடையாது. காரணம், இந்த ஆலயம் இருக்கிற லொக்கேஷன் இந்தியன் செட்டில்மெண்ட்குள்ளே இருக்குது. அங்கே எந்த ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் எதுவும் கிடையாது. பட் இந்த ஒரு ஆலயத்தை கண்டிப்பாக வெளிநாட்டு மக்கள், அதாவது நீங்கள் வெளியூர்லேருந்து வரும்போது இந்த ஆலயத்தை ஒரு தடவை தரிசிச்சுட்டு போங்க. உங்களோட வேண்டுதல் கண்டிப்பாக கைகூடும். என்னோட எண்ணமும் என்னோட சிந்தனையும் இந்த ஆலயத்துக்கு வரும்போது வேறு மாதிரி வேவ்லேயே தான் இருந்துச்சு. ஆனால் 1000 கண்ணுடையால் பார்த்த பிறகு மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. ஏதோ ஒரு பாக்கியம், இந்த ஆலயத்தில் நான் ஒரு பிடி மண் எடுக்கிறேன், இந்த அம்பாளை பார்க்குறேன் அப்படின்னு ஒரு மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஆலயத்தோட வரலாறு எப்படி உருவானுச்சு, எதனால் கட்டப்பட்டுச்சு, எதுக்காக கட்டப்பட்டுச்சு, அந்த அம்சம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு படமாக அழகாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. பொதுவாக செவுத்தில் சிலையாக செதுக்கிடுவாங்க. ஆனால் கோயில் வரலாறு அப்படி செதுக்க மாட்டாங்க. கோயிலுக்கு உண்டான அம்சத்தை மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. பட் இந்த கோயிலோட வரலாறு படமாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், நம்மளுக்கு ஒரு பொடி மண்ணை கொடுத்ததுக்கு. நீங்கள் கண்டிப்பாக லங்காவிக்கு வந்தீங்கன்னா இந்த ஆலயத்தை ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள். இந்த முனீஸ்வரர் ஒரு தடவை தரிசிச்சுட்டு போங்க. உங்களுக்கு நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக கைகூடும். இந்த வீடியோ முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்களா, கண்டிப்பாக ஃபாலோ பட்டனை தட்ட மறந்துடாதீங்க. ஏன்னா நிறைய பதிவுகள் இருக்குது, நிறைய ஆலயங்கள் இருக்குது நீங்கள் பார்க்க வேண்டியது. இது உங்களுக்கான நிகழ்ச்சி 1008 சாயில் ப்ராஜெக்ட் லங்காவி எக்ஸ்பெடிஷன். See you soon. Bye.